ஆதித்தொள்ளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணம் சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் பகவானுடைய திருவடி அடைந்து நல்கடி அடைவதற்கு வேதங்கள் மூலமாகவும் சாஸ்திரங்கள் மூலமாகவும் புராண இதிகாசங்கள் மூலமாகவும் பகவான் நமக்கு பல்வேறு வழிகளை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதிலே கர்மம், ஞானம், பக்தி, யோகங்கள் செய்வதற்கு கடுமையான விதிமுறைகள் இருப்பதனாலே, எல்லோரும் அதை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதனாலே, அதற்கும் எளியதான ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எண்ணத்திலே பகவான் நான்காவதாக சரணாகதியை நமக்கு உபதேசித்தார் பகவத்கீதையிலே. அப்போது கர்மம், ஞானம், பக்தியிலே ஈடுபட முடியாதவர்கள் சரணாகதியிலே ஈடுபட்டு பகவானை அடையலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சரணாகதி நிலையான ஒரு எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டியது. சரணாகதியிலே நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சரணாகதியும் நமக்கு பலனளிக்காமல் போய்விடும். அதைத்தான் சொன்னார், சரணாகதி மற்றொரு சாதனத்தை பற்றினால் அரணாகா என்று மணவாள மாமணிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக சரணாகதியை நாம் கடைபிடித்து பகவானை அடைவதிலும் நமக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகள் இருப்பதனாலே அதற்கும் ஒரு எளிய வழியை காண்பிக்க வேண்டும் என்று பகவான் விரும்பி ஐந்தாவதாக ஆச்சாரிய அபிமானம், அதாவது ஒரு குருவை சரணமடைந்து அதன் மூலமாக பகவானை அடையட்டும் என்பது பகவானுடைய எண்ணமாக இருந்து ஐந்தாவதாக அந்த விஷயத்தை வைத்தார். அப்போது கர்மம், ஞானம், பக்தி, பிரபக்தி, ஆச்சாரிய அபிமானம் என்ற ஐந்தாவது நிலை, இதுதான் இருப்பதிலே மிக ஒரு சுலபமான நிலையாக இருக்கிறது பகவானை அடைவதற்காக. ஏன் நாம் ஆச்சாரியனை அடைய வேண்டும்? அவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன? அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இதை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலிலே நாம் ஏன் குருவை அடைய வேணும், ஒரு ஆச்சாரியனை அடைய வேணும் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். பகவானை அடைவதற்கு சொன்ன பக்தி, ஞானம், கர்மம், அதாவது கர்ம ஞான பக்தி யோகங்கள் நமக்கு சற்று கடுமையான வழியாக இருக்கு. அதற்கடுத்து நான்காவது சொன்ன சரணாகதி பகவானையே சரணமாக பற்றி பகவானே அடைவது, இது சற்று சுலபமான வழி. அதற்கடுத்து ஐந்தாவதாக இருப்பது ஒரு குருவை, ஆச்சாரியனை அடைந்து பகவானை பிடிப்பது. இதில் எது சிறந்த வழி என்று பார்க்கிற போது பகவான் சுதந்திரனாக இருப்பதனாலே நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பமாகவே அமையும். ராமாயணத்தில் பகவானை சரணமடைந்தவர்களுடைய எத்தனையோ சரணாகதியை பகவான் ஏற்று நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட பரதன் வந்து சரணமடைந்து அண்ணா தாங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று அழைத்த அந்த சரணாகதி பலிக்காமல் போய்விட்டது. அதனால சில நேரங்களிலே பகவானை நாம் சரணமடைந்தாலும் கூட நமக்கான காரியங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் பகவான் சர்வ சுதந்திரன். ஏன் நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவரை கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன் நமக்கு இந்த நன்மையை செய்யவில்லை என்று நாம் அவரை கட்டுப்படுத்தவும் முடியாது. அதனால அதற்கும் எளியதான வழி ஆச்சாரியப்படி ஒரு குருவை அடைந்து அவர் மூலமாக நாம் பகவானை அடைந்தால் நமக்கு வேண்டிய காரியங்களை நிச்சயமாக பகவான் செய்வார் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், ஒரு உண்மையான ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சொல்லை பகவான் கேட்டே ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால ஒரு ஆச்சாரியனை அடைந்து குரு மூலியமாக நாம் பகவானை அடைவது மிகவும் எளியதான ஒரு வழியாக இருக்கும். நம்முடைய இகலோக வாழ்வுக்கும்
நம் இறப்பிற்கு பின்னே நமக்கு பரமபதம் கிடைப்பதற்கும் ஆச்சாரியன் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பார் என்பது நமக்கு பெரியோருடைய வாக்கு. இதை பற்றித்தான் மதுரகவி ஆழ்வார் சொல்லுகிற போது கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரத்தில் நிறைவு பாசுரமாக பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று அவருடைய ஆச்சாரியரான நம்மாழ்வாரை பற்றி சொல்லுகிறார். அப்போ பகவானிடத்திலே நாம் போய் சரணமடைய வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் பக்குவமான பாங்கான நிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஆச்சாரியனை அடைகிற போது பயனன்றாகிலும் பாங்கு அல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளக்கூடியவனாக ஆச்சாரியன் இருக்கிறான். தன்னிடத்திலே சரணமடைகிறவன் எந்த நிலையிலே வந்து சரணமடைந்தாலும் கூட அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய சத்விஷயங்களை சொல்லி அவனை பகவானுக்கு பிரசாதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி ஆச்சாரியனிடத்திலே இருக்கிறது. அதனாலதான் ஆச்சாரியன் மூலமாக ஒரு குரு மூலியமாக நாம் போய் பகவானை அடைந்தால் நமது காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை பற்றித்தான் மதுரகவி ஆழ்வார் அந்த பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்தாற் போல ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரங்களிலே திருவரங்க தமுதனார் தன்னுடைய ஆச்சாரியரான ராமானுஜரை பற்றி சொல்லுகிற போது அவருடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், பகவானாலே முடியாத காரியத்தை எங்களது ஆச்சாரியன் ஸ்ரீ ராமானுஜர் இந்த பூலோகத்திலே பிறந்து சாதித்து கொடுத்தார் என்று சொல்லுகிறார். என்ன சாதித்து கொடுத்தார் என்று பார்க்கிற போது, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா. உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணருக்கு ஆயினரே என்று சொல்லுகிறார். பகவான் இந்த பூலோகத்திலே பலவிதமான பிறப்புகள் பிறக்கிறார். மனிதர்களைப் போல கர்மத்திற்கு வசப்பட்ட சாதாரண மனிதர்கள் வந்து இங்கே பிறப்பது போல தன்னுடைய இச்சையாலே இங்கே வந்து பிறக்கிறான். ஏன் பிறக்கிறான் என்று பார்க்கிற போது, இங்கே இருக்கிற ஆத்மாக்களை உயிர்களை எல்லாம் திருத்தி நல்கதி படுத்த வேணும் என்ற நோக்கத்திற்காகத்தான் பகவான் பலவிதமான பிறப்புகள் இங்கே பிறக்கிறார். அப்படி பிறந்தும் கூட அவராலே இந்த உலகத்திலே உள்ள உயிர்களை முழுமையாக திருத்தி பணிகொள்ள முடியவில்லை. அங்கே பகவானே தோற்று விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதைத்தான் சொல்லுகிறார், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து. இந்த மண்ணிலே இந்த பூலோகத்திலே பலவிதமான பிறப்புகள் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும்னர். எங்கள் மாதவனே பிராட்டியோடு சேர்ந்திருக்க பகவானே இங்கேயும் பிராட்டியோடு சேர்ந்தே வந்து கண்ணனாகவும் ராமனாகவும் பிராட்டியாரோடு சேர்ந்து இங்கே வந்து இருந்தும் கூட அவர்களாலே முழுமையாக இந்த உலகத்தை திருத்தி பணிகொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, இந்த உலகோர்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே, ராமானுஜன் இங்கே பிறந்த அந்த காலம் தொட்டு எல்லோரும் பகவானுக்கு ஆளாகினார்கள் என்பதைத்தான் நன்னரு ஞானம் தலை கொண்டு ராமானுஜர் மூலமாக உபதேசம் பெற்று நல்ல ஞானத்தை தன் தலையிலே ஏற்றிக்கொண்டு நாரணருக்கு ஆயினரே என்று சொல்கிறார். பகவானுக்கு உரியவனாக, பகவானுடைய தொண்டனையாக, பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவனாக எல்லோரும் மாறினார்கள் என்று பகவானாலே முடியாத ஒரு காரியத்தை கூட ஆச்சாரியனாக வந்த எங்கள் ராமானுஜர் சாதித்து கொடுத்தார் என்பதை பற்றி இங்கே திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியிலே சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலே நமக்கு மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே சொல்லுகிற போது ஒரு ஆச்சாரியனை நாம் அடைவது எவ்வாறு, அடைந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லுகிறார். இங்கே பிறந்த ஆத்மாக்கள் வைகுந்தத்தை அடைவதற்கு கடுமையான வழிகள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் சுலபமான வழி மார்க்கம் எது என்பதை மணவாள மாமுனிகள் நமக்கு மிக எளிமையாக உணர்த்துகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஞானம் அனுஷ்டானம், ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த காலங்கிறார். சிறந்த ஞானம் உடையவராக அந்த ஞானத்தின் வழியே அனுஷ்டானங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சாரியனை நாம் அடைந்தோமானால் என்று சொல்லுகிறார். என்ன ஞானம்?
ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிவதே மிகப்பெரிய ஞானம். அப்படி அறிந்து இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, உண்மையான தன்மை என்ன என்பதை அந்த அடியவனுக்கு உணர்த்தி அந்த வழியிலே அவனை செயல்பட வைக்கக்கூடியவராக ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அப்படி உபதேசம் செய்யக்கூடிய ஆச்சாரியன் அவரும் அந்த நிலையிலே நமக்கு நிற்க வேண்டும். ஏன் அந்த ஆச்சாரியன் அப்படி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, நம்ம இந்த ஆச்சாரியன் மேலே சிஷ்யனுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நமக்கு சொன்ன விஷயங்களை நமது ஆச்சாரியனும் கடைபிடித்து காட்டி வெற்றிகரமான முறையிலே அவர் இருக்கிறார் என்பதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆச்சாரியனுடைய நிலையிலேயே நாமும் தொடர வேண்டும் என்று அந்த சிஷ்யன் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான ஞானமும் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தின் வழியே நடக்கக்கூடியவராகவும் ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை நாம் அடைந்தால், குருவை அடைந்தால், இங்கே வைணவத்தில குரு என்பவரை ஏன் ஆச்சாரியன் என்று சொல்லுகிறோம் என்றால், தான் உபதேசிக்கக்கூடிய விஷயங்களை தானே அனுஷ்டிக்கக்கூடியவன் என்பதுதான் அங்கே பொருள். அதனால தான் குரு என்று சொல்லாமல் ஆச்சாரியன் என்று சொல்லுகிறார். அப்படி ஞானம் அனுஷ்டானம் இவன் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால், ஒரு ஆச்சாரியனை நாம் அடைந்தால் நமக்கு என்ன நடைபெறும் என்று சொல்லுகிறார். மாநிலத்தீர் இந்த உலகத்தில் உள்ளவர்களே, தேனார் கமல திருமாமகள் கொழுனன், தேன் நிரம்பி வழியக்கூடிய அன்று மலர்ந்த தாமரையிலே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பெரிய விராட்டினுடைய கணவன், அதான் சொல்றார். தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லுகிறார். அவன் தன்னை போல நாம் கேட்காமலே நமக்கு வைகுந்தத்தை தருவான் என்று இங்கே சொல்லுகிறார். அதனாலே நாம் ஆச்சாரியனை அடைந்து பகவானை நாம் சரணமடைய வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். அதற்கு மேலே உய்ய நினைவுண்டாகில், இந்த உலகத்திலே பிறந்து இந்த சம்சாரம் மிக கொடுமையானது, இதில இருந்து நாம் வெளிப்பட்டு நாம் முக்தி அடைய வேண்டும் என்ற நினைவு உடையவர்களுக்கு அதான் சொல்றார். உய்ய நினைவுண்டாகில் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை என்று சொல்கிறார். அப்படி நாம் உய்வடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே நாம் அவருக்கு அன்பை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் உங்கள் குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவர்களே, நீங்கள் உய்வடைய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் உங்களுடைய ஆச்சாரியனுடைய திருவடியிலேயே உங்கள் அன்பை செலுத்துங்கள். அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். மெய்யுரைக்கேன், உண்மையை சொல்லுகிறேன். அப்படி ஆச்சாரியன் திருவடிகை மேலேயே உங்கள் பாசமும் அன்பும் பக்தியும் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் உண்மையாக என்னவென்றால், பையறவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி என்று சொல்லுகிறார். அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறானே, அங்கே ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த மாயன் அவனுடைய பரமபதம் குருவை அடைந்தவர்களுக்கு கையிலங்கு நெல்லிக்கனி போலே இருக்கிறது. அங்கிங்கு தேட வேண்டாமல் நமது கையிலேயே இருக்கக்கூடிய நெல்லிக்கனியாக பரமபதம் உங்களுக்கு இருக்கும். அதனாலே உங்கள் ஆச்சாரியனிடத்திலே நீங்கள் பக்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். இதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லும்போது பிரமாணம், பிரமேயம், பிரமாதாக்கள் இவர்களை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எது பிரமாணம்? ஆச்சாரியர்கள் சொன்ன வியாக்கியானங்கள், ஆழ்வார்கள் சொன்ன பாசுரங்கள், ரிஷிகள் முனிவர்கள் சொன்ன இதிகாச புராணங்கள், இதுதான் பிரமாணங்கள். இதிலேதான் நாம் நல்கதி அடைவதற்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணங்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த பிரமாணங்கள் எதை காட்டி கொடுக்கிறது என்று சொன்னால் பிரமேயம் என்று சொல்கிறார். அதுதான் பலன். அந்த பலன் எது என்று பார்க்கிற போது பகவானுடைய திருவடிகளிலே நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் தான் நமக்கான பலன். இதை பற்றித்தான் அந்த பிரமாணங்கள் சொல்லியிருக்கிறது. அதுதான் இந்த பிரமேயத்தை, பலனை பெற்றுக் கொடுக்கிறது. இது இரண்டையும் இணைப்பவர் யார்? பிரமாணங்கள் இருக்கிறது, பிரமேயம் பலன் இருக்கிறது. இந்த பிரமாணங்களின் அடிப்படையில் இந்த பிரமேயத்தை அடைய வேண்டும் என்று நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிற போதுதான் பிரமாதாக்கள், அவர்கள்தான் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லுகிற போது இந்த பிரமாணங்களை இட்டே சொல்லுவார்கள். இந்த
ஆதாரங்களை நம்மிடத்திலே காட்டி ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆச்சாரியன் இப்படி சொல்லியிருக்கிறார், ரிஷிகள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், பகவான் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று அந்த பிரமாணங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் பிரமாதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியர். ஆக பகவானை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பிரமாணங்களை நாம் துதிக்க வேண்டும். அதனாலே அடையக்கூடிய பலனை நாம் கொண்டாட வேண்டும். அதை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்தில் நமக்கு அளவு கடந்த பக்தியும் அன்பும் இருக்க வேண்டும். இதைத்தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி ஆச்சாரியனை அடைந்தால் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார். ஏன்னா எந்த இடத்துல நாம் பக்தி செலுத்த வேண்டும் என்றால் மந்திரத்திலும் மந்திரத்தின் உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது என்று நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார். ஏன்னா பகவானை பெற்றுக் கொடுக்கக்கூடியது அஷ்டாட்சரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்திலே நமக்கு பக்தி இருக்க வேண்டும். அந்த திருமந்திரம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பகவான் மேலும் நமக்கு பக்தி இருக்க வேண்டும். இதை இரண்டையும் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் மேலையும் பக்தி நமக்கு மிகுந்திருந்தால்தான் இந்த மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அதான் சொல்றாரு, மந்திரத்திலும் மந்திரத்தின் உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதானனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரம் ஆவது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக எந்த நிலையில் பார்த்தாலும் நாம் ஒரு ஆச்சாரியனை அடைந்தால்தான் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பது இங்கு உறுதியாக சொல்லப்படுகிறது. இதனாலேதான் இந்த ஆச்சாரிய சிஷ்யன், அதாவது குரு சிஷ்யன் என்ற இரண்டு நிலையையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டு கிருஷ்ணாவதாரத்திலே அவனுக்கும் ஒரு குருவை ஏற்படுத்தி கொண்டார். சாந்தீபினி இடத்திலே போய் குருகுல வாசத்திலே சேர்ந்து அவரை குருவாக ஏற்று இவன் சிஷ்யனாக நின்று பணியாற்றினார் கண்ணன். ஆக இந்த இடத்துல சிஷ்யனாக இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை காட்டுவதற்காக சாந்தீபனி முனிவன் இடத்துல சிஷ்யனாக சேர்ந்தார். அதே கிருஷ்ணாவதாரத்தில் என்ன செய்கிறார்? ஆச்சாரியனாகவும் ஆகிறார். எங்கே ஆகிறார் என்றால், யுத்த காலத்திலே கலங்கி நின்ற அர்ஜுனனை அவன் கடமையை செய்ய வைப்பதற்காக பகவத்கீதையை உபதேசம் செய்து ஆச்சாரிய பணியையும் விரும்பி செய்தார். ஆக பகவானே தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் கிருஷ்ணாவதாரத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்கு முன்னரே பத்ரிகாசிரமத்திலே நாராயணனே நரனாகவும் என்று அங்கே திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினார். இங்கே கீதா உபதேசத்திலே சரமசுலோகத்தை வெளியிட்டு அருளினார். ஆக எந்த நிலையில் நின்று நாம் பார்த்தாலும் நாம் நல்கதி அடைய வேண்டுவதற்கும் இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் ஒரு ஆச்சாரியனை, ஒரு குருவை அடைவதே மிக சிறந்த வழியாக இருக்கும் என்பதை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.